கவின் படத்தில் நல்ல படம். இது வந்து வெயிட் என்டர்டைன்மெண்ட் கிடையாது, லைட் என்டர்டைன்மெண்ட்டான படம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் லேபர் பட இயக்குனர் சத்யபதி. விகர்ணன் அசோக் இயக்கத்தில் கவின் நடித்து வெளிவந்திருக்கிற திரைப்படம் மாஸ்க். உண்மையிலேயே சமூக சிந்தனையுள்ள ஒரு கண்டென்ட்டை கையில் எடுத்திருக்காங்க. அதை வந்து சீன்ஸாக காமெடியாக ஹீரோவுக்கு டெப்த்தை ஏற்றி ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு சில யூத்துங்களை இப்படி சொன்னால் தான் கனெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இந்த கண்டென்ட்டு ஃபஸ்ட் ஹாஃப் போகும். பட் செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ராடினரியாகவே இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் சீன்ஸாக பண்ணிட்டோம்னா செகண்ட் ஹாஃபில் இருக்கிற கதைக்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகணும். அப்படி இல்லாமல் ரசிக்கிற மாதிரி இருந்துட்டுன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த டெப்த்து வந்து நல்லாவே இருந்தால் கூட ஃபஸ்ட் ஹாஃபோட டெப்த்தில் வந்து மைனஸ் ஆகும். இது வந்து நிறைய தமிழ் படங்களில் மிகப்பெரிய இயக்குனர்கள் செய்கிற அந்த வித்தைகளில் இவங்களும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதை களம் ஆண்ட்ரியாவை நம்பியும் கவினை நம்பியும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. பட் இந்த கதைக்குள்ளே தேவையான கேரக்டர்களை இவங்க செகண்ட் ஹாஃபில் தான் வந்து காட்டுறாங்க. அப்போது அந்த கேரக்டருங்களெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபோட ஒரு டெப்த்தாக காட்டியிருந்தாலோ வெயிட்டாக காட்டியிருந்தாலோ இவங்களுடைய டவுட் என்னென்னா இந்த கிளைமேக்ஸுக்கு இது சரி வராதுன்னு கூட நினச்சிருக்கலாம். பட் இந்த சமூக சிந்தனையுள்ள இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனை படம்னு நம்ம எடுத்துக்கலாம். கவினுடைய கேரக்டரில் இந்த படம் வந்து ஒரு நல்ல கதைக்கள தேர்வு தான். ரெண்டாவது, எப்பயுமே வந்து ஒரு ஹீரோவுக்குன்னு வந்து ஒரு மாஸ் இருக்கும். அந்த மாஸை வந்து நம்ம கதைக்குள்ளே என்ன லிமிட்டோ அந்த லிமிட்டில் தான் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு நிறைய ஷார்ட்ஸுங்களை வந்து நம்ம இன்ஸ்டாவிலலாம் பார்க்குறதுனால அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து படம் பண்ணிட்டா யூத்துங்க கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதும் இதில் வந்து ரொம்ப தவறு. ரெண்டாவது விஷயம், எடுத்துக்கொண்ட மேக்கிங்கில் இவங்க வந்து ரொம்ப ஒரு அழகாக சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. அதில் வந்து இயக்குனர் வந்து தன்னுடைய அதாவது என்ன சொல்லுவோம் தெரியுமா, படம் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், இந்த மாதிரியான சீன்ஸ் வைக்கணும், அந்த மாதிரியான சீன்ஸ் வைக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாகவே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் இவங்க சொன்ன கதை மிக வலுவான கதை, இப்போ இருக்கிற கரண்ட்டில் நடக்கக்கூடிய கதை. அந்த கதைக்கு இந்த ஃபஸ்ட் ஹாஃப் கரெக்டானு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் எது இருந்தாலும் கவின் படத்தில் நல்ல படம், ஒரு சமூக சிந்தனையுள்ள லைட் என்டர்டைன்மெண்ட்டு. இது வந்து வெயிட் என்டர்டைன்மெண்ட் கிடையாது, லைட் என்டர்டைன்மெண்ட்டான படம். ஒன் டைம்ஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.